الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபி, அரபி அதபை சார்ந்த முக்தாராத் கிதாபினுடைய பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா. அதன் தொடரிலே இதுவரைக்கும் நாம் ஏறத்தாழ 58 பாடங்களை கடந்து 59வது பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு இலக்கியங்களை சொல்லித்தரக்கூடிய, அரபியினுடைய அதபுகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான கிதாபாக இருக்கிறது. இதில் உள்ள பாடங்களைத்தான் நாம் இப்பொழுது வரிசையாக பார்த்து வருகிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் விதமாக நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய சேவையாகவும் நன்மை ஈட்டித்தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நன்மைக்குரிய சேவையில் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் அதன் பக்கம் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அந்த ஆதரவை தங்களுடைய கருத்துக்களின் மூலமும் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய சிறந்த ஆலோசனைகள் மூலமும் இன்னும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நன்கொடைகளை அளிப்பதன் மூலமும் நீங்கள் இங்கு இதற்கு உதவி செய்யலாம். அதன் அடிப்படையிலே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் தாங்கள் செய்ய விரும்பும் நன்கொடைகளை வாரி வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம், பாடங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீசுன் நாசி, மக்களுடைய பேச்சு. லி அபி ஹையானி தௌஹீதி என்பவர்தான் இந்த கட்டுரைக்குரிய ஆசிரியர். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய வரிசையிலே நாம் மக்களின் பேச்சு, அதாவது 5வது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 4 பகுதிகள் மேலே சென்று விட்டன. அதன் மூலம் பல விஷயங்களை நாம் விளங்கி கொண்டிருந்தோம், பல தெளிவுகளை புரிந்து கொண்டிருந்தோம். அதிலே வரக்கூடிய விஷயங்களை தெளிவான முறையில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சென்ற பாடத்திலே சொல்லப்பட்டதுடைய தொடராக இருக்கிறது. 2 விதமான கூட்டங்களை அபுல் ஹசன் அல் ஆமிரி என்ற அந்த அறிவுமிக்க அந்த ஞானியானவர் 2 வகையான கூட்டங்களை அவர்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள். முதல் கூட்டம் பொதுமக்களுடைய கூட்டம் என்று சொல்லிவிட்டு, 2வது கூட்டம் குறிப்பான கூட்டம், குறிப்பிலும் குறிப்பான கூட்டம் என்று சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அவர்களும் அரசர்களுடைய பெரும் அடக்கியாளக்கூடிய அந்த உலக அரசர்களுடைய அந்த விஷயங்களை பற்றி பேசுவார்கள், தங்களுக்கு மத்தியிலே கலந்து ஆலோசிப்பார்கள். ஆனால் அது எதற்காக வேண்டி? வீணுக்காகவோ வெட்டிக்காகவோ அல்ல, அல்லது பொதுமக்கள் செய்வதை போன்று ஏதோ தங்களுடைய நேரத்தை கழிப்பதற்காகவோ அல்லது வேறு ஒரு சுயநல லாபத்திற்காகவோ அல்ல. மாறாக இந்த குறிப்பானவர்கள் செய்வதன் நோக்கம் என்னவென்றால், அல்லாஹுடைய வல்லமையை விளங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்கள், அதற்காக அவர்களுக்கு கிடைத்த லாபங்கள் என்ன அந்த அரசர்களுக்கு. அதேபோல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக அவர்கள் அடைந்த துன்பங்கள், அவர்கள் அழிந்த அழிவுடைய நிலைகளை பற்றி விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் தான் இதை பற்றி பேசுவார்கள். அதில் இடையில ஒரு ஆயத்தை கூட சொல்லி காண்பிக்கும் பொழுது அந்த அபுல் ஹசன் ஆமிரி அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹு தாலா திடீரென என்ன செய்வான், மக்களை பிடிச்சான்னு சொன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ இதன் மூலம் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால்,
அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நுணுக்கங்கள் இருக்குது, அது மறைந்திருக்கக்கூடியதை என்ன செய்வாங்க, அந்த நல்லோர்கள் அப்படியே தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை என்ன செய்வாங்க, அறிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பிடி எப்படி நூதனமாக இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக அவங்க இதன் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியும் அழியக்கூடியது. அல்லாஹ்வுடைய ஆட்சியை தவிர எல்லாமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி எல்லா விதமான நியாமத்துகள் அருட்கொடைகளும், அந்த அரசனாக இருக்கிறாரு, அரசர் செழிப்பாக இருக்கிறாரு, ரொம்ப கம்பீரமாக வாழ்கிறாரு, எல்லா விதமான அவர்களுக்குரிய ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே அழிந்து போய்விடும். எந்த இதுவும் தங்காது, நிரந்தரமாக இருக்காது, சொர்க்கத்துடைய அந்த நியாமத்தை தவிர. அப்போ இது என்னது, இந்த காரணம் இதெல்லாம் தெரியறது எதுக்காக வேண்டி, அவங்க ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி ஆராயிறாங்கன்னு சொன்னால், இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் அவங்க பணிந்து போவதற்கு ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ்வை கொண்டு தான் உதவி தேடணும், மற்ற எந்த உதவியும் தேடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு உறுதி ஏற்படும். அதே மாதிரி நம்ம பயப்படுறது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் பயப்படணும், அரசர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட தோணும். நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது தான் வைக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இதனால என்ன ஆகும்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய, உதாரணமா மாறு செய்யறது இருக்குது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து முழுமையாக தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய, அல்லாஹ்விற்கு பதிலளிக்கக்கூடிய அதில் முழுமையா இறங்கிடுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில சோம்பல், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்திற்கு பொடுபோக்காக பொன்னாக வாழ்வது, அந்த அந்த அதையெல்லாம் களைந்து தூக்கி எறிஞ்சிட்டு விழிப்புணர்வோடு என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. அதே போல் மறுமைக்குரிய அந்த கட்டு சாதங்கள், அதற்குரிய சம்பாதிப்பை மறுமையின் பக்கம் செல்வதற்குரிய வழியை தேடிக்கொள்வாங்க. அதுபோல் இந்த உலகத்தில் நெருக்கடியாக இருக்கக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கு வழி என்ன என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு விஷயம், அதிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக எல்லோராலும் முடியாது. அதற்கென்னு என்ன செய்யணும், பல விஷயங்களை இடிக்கணும், பல விஷயங்களை உடைக்கணும், தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த இடத்தை அடைய முடியும். எங்க குழப்பம் இருக்காதோ, எங்க எந்த விதமான நோய் இருக்காதோ அப்படிப்பட்ட இடங்களை நோக்கி ஓடணும். அப்ப இதுதான் என்னது, இவர்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப அது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் அப்ப அந்த இடத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் நிம்மதியாயிருவான். அதை போய் அந்த இடத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். அப்போ அவன் போயிட்டு அங்க அந்த இடத்த தொட்டுட்டான்னு சொன்னா அவன் சங்கை ஆயிட்டான். இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா அதற்காக வேண்டி இவன் தன்னைத்தானே அல்லாவிற்கு முன்னால் அழித்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்கு முன்னால் மாய்த்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அல்லாஹுத்துல அந்த குறிப்பானவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைக்கிறான். மற்றவர்களுக்கெல்லாம் விளங்காத சில விளக்கத்தை இவங்களுக்கு கொடுக்குறான். அதே மாதிரி என்னது, அவங்களுக்கு அதை புரிஞ்சு கொண்டு அவங்க என்ன செய்றாங்க, அதில் தெளிவு பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. எனவே அப்படிப்பட்ட இன்னொரு கூட்டத்தை பற்றித்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு அடுத்த கூட்டத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கின்றார்கள். வாருங்கள், உள்ளே செல்லலாம். அந்த கூட்டத்துடைய நிலைகளை பற்றி நாம் இந்த இபாரத்துகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما هذه الطائفة العارفة بالله العاملة لله. فأما هذه الطائفة, இந்த கூட்டமாகிறது அல் ஆரிஃபத்து பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு அறியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த கூட்டமாகிறது. அல் ஆமிலத்துல் இல்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய இந்த கூட்டமாக ஆகிறது. இன்னஹா, நிச்சயமாக அந்த கூட்டம், ஹாங்கிற லமீர் அந்த கூட்டத்துக்கு போது, ஹாதி தாய்ஃப் இந்த கூட்டமாகிறது. மூலி அத்துன் ஐவன் பி ஹதீஸில் உமராஇ வல் ஜபாபிரத்தில் உலமாஇ. மூலி ஆத்துன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அவுலா யூலி அவுலேருந்து மூலி லஹஜ, அதே அர்த்தம் தான். அதாவது பொதுவாக அவுலான்னா அது கல்பு நிச்சயத்தினுடைய நாக்கை போட்டு இது பண்ணுறது சொல்லுது. இந்த இடத்துல மூலி ஆத்துன்னு சொல்றது அதாவது ஒரு பேச்சில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்பது. அவுலா அபிஹினா அதை கொண்டு தொடராக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கூட்டமானது தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஐதன், அதுவும் பி ஹதீஸில் உமரா, அதாவது அமீருடைய பன்மை உமரா, உமராக்களுடைய அந்த வாலிகள், அந்த உமராக்களுடைய பேச்சுக்களை கொண்டு ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. வல் ஜபாபிரத்தில் உலமா, ஜப்பாருக்கு பன்மை ஜபாபிர், அதாவது மகத்துவம் மிக்க அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த அரசர்களுடைய அந்த பேச்சுக்களை கொண்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. லி தகிஃப அலா, நிற்பதற்காக வேண்டி, அலா தசாரிஃப், இந்த இடத்துல அறிவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லலாம். வக்கஃப் யகிஃப்லது
அலா தசாரிஃபி குதிரத்தில்லாஹி ஃபீஹிம், அந்த அவர்களில் இந்த ஹும் லமீர் இருக்கிற இந்த உமராக்கள் ஜபாபில் உலமாக்கு போதும். அப்ப அவர்களிலே அல்லாஹ்வுடைய வல்லமையினுடைய செயல்பாடுகள், தஸ்ரீஃப்னா மாற்றங்கள்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை சர்ரஃபை செல்வம் தஸ்ரீஃப், தசாரிஃப் அதனுடைய மாற்றங்களின் மீது நிற்பதற்காக வேண்டி, மாற்றங்களின் மீது எனது தெரிவதற்காக வேண்டி, ஜரயானி அஹ்காமிஹி அலைஹிம், இன்னும் ஓட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அஹ்காமிஹி அவனுடைய கட்டளைகள் அலைஹிம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய நடைமுறைகளை ஓட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும், வன்னுஃபூதி மஷீஅத்திஹி ஃபி மஹாபிஹிம் வ மகாரிஹிம் ஃபி ஹாலி நிஅமத்தி அலைஹிம் வல் இன்திகாமி மின்ஹும், வன்னுஃபூதி மஷீஅத்திஹி அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தினுடைய செயல்பாடு, ஃபி மஹாபிஹிம் அவர்களுடைய பிரியப்படக்கூடிய இடங்களிலேயும், அவர்கள் மகாரிஹிம் இன்னும் அவருடைய வெறுக்கக்கூடிய அந்த இடங்களிலேயும், ஃபி ஹாலின் நிஅமதி அலைஹிம் அவர்கள் மீது நிஅமத்துடைய நிலையிலே அவர்களுடைய வெறுப்பு இன்னும் அவருடைய விருப்பினுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய நடைமுறை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினுடைய செயல்பாடுகளை அறிவதற்கும், இன்திகாமி மின்ஹும் இன்னும் அவர்களிலிருந்து பழிவாங்குவதற்காக வேண்டி நடக்கக்கூடிய நிலை. ஹாலின் நியமத்தி அலைஹிம் ஃபி ஹாலில் இன்திகாம் மின்ஹும், அப்ப அவர்கள் மீது நியமத்துகளுடைய நிலை, அவர்களிடமிருந்து அந்த பழிவாங்கக்கூடிய நிலையிலேயும், அவருடைய வெறுப்பிலேயும் விருப்பிலேயும் அல்லாஹ்வுடைய நாட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு செய்கிறார்கள். அலா தரவுனஹு நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாவை பார்க்கவில்லையா, கால சொல்கிறான், ஜல்ல ஜலாலுஹு ஜல்ல சனாவுஹு, ஜல்லனா எனது கண்ணியமானது உயர்ந்தது அர்த்தம், சனாவுஹு அவனுடைய புகழானது அல்லாஹ்வுடைய புகழானது உயர்ந்து விட்டது. ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகதுனாஹும் பகதத்தன் ஃபஇதாஹும் முப்லிசூன், ஹத்தா எதுவரை என்றால், இதா ஃபரிஹு அவர்கள் மகிழ்ந்த பொழுது, பிமா ஊத்து எந்த ஒன்று அவர்கள் கொடுக்கப்பட்டார்களோ அதை கொண்டு, அகதுனாஹும் அவர்களை நாம் பிடித்தோம், பகதத்தன் திடீரென பிடித்தோம், ஃபஇதாஹும் முப்லிசூன் ஃபஇதாஹும் அவர்களோ ஆகியிருந்தார்கள், முப்லிசூன் நிராசையானவர்களாக, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக கூடியவர்களாக இருந்தார்கள். ஒபிஹாதல் யாத்திபாரி இந்த அடிப்படையை கொண்டுதான் எஸ்தம்பித்தூன ஹவாஃபிய ஹிக்மதிஹி, எஸ்தம்பித்தூன் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், இஸ்தம்பத்தனா ஆராய்ந்து எடுப்பதற்கு சொல்றது, எஸ்தம்பித்தூன் அவர்கள் ஆராய்ந்து எடுக்கிறார்கள், ஹவாஃபிய ஹிக்மதிஹி அல்லாஹ்வுடைய நுணுக்கங்களுடைய மறைந்திருக்கக்கூடியதை, மறைந்தவைகளை, ஹாஃபியத்துன் அப்படிங்கிறதுக்கு பன்மைதான் ஹவாஃபி, ஹாஃபியத்துனா மறைந்துள்ளவை, அப்ப அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் மறைந்துள்ளவைகளை தோண்டி எடுக்கின்றார்கள். இன்னும் அவர் அறிகிறார்கள், அலா ததாபுஇ தஅர்ரஃபூன் அதாவது அல்லாஹ்வுடைய அவனுடைய நியமத்துகளுடைய தொடர்ந்து வருவதன் மீது, ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, அவனுடைய நியமத்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதன் மீது அவர்கள் அறிகிறார்கள். வகராஇபி நிக்மத்திஹி அவனுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனையின் புதுமையின் மீது, கரீபத் கராயிப்னா புதுமையானவைகளை நூதனமானவைகளையும் அவர்கள் அறிகிறார்கள். வஹாஹுனா இங்கு யஅலமூன் அவர்கள் அறிகிறார்கள், அன்ன குல்ல மலிக்கின் சிவா அன்ன குல்ல முல்கின் நிச்சயமாக ஒவ்வொரு அரசாட்சியும், சிவா முல்கில்லாஹி அல்லாஹுடைய அரசாட்சியை தவிர, ஜாயிலுன் அனைத்து ஆட்சியும் ஜாயிலுன் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. குல்ல நஈமின் கைரி நஈமில் ஜன்னதி ஹாயிலுன் ஒவ்வொரு நியாமத்துகளும் கைரி நஈமில் ஜன்னதி சொர்க்கத்துடைய நியாமத்துகள் அல்லாத அனைத்தும் மாறக்கூடியதாக இருக்கிறது, எல்லாமே மாறிடும். யஸீரு ஹாதா குல்லுஹு சபபன் கவியன் லஹும், யஸீரு மாறுகிறது, ஹாதா குல்லுஹு இந்த ஒவ்வொரு விஷயமும், மேற்சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அந்த அரசர்களுடைய அந்த நிலைகளை பார்க்கறது, அவங்கள அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளின் மீது அவங்க நன்றி செலுத்தும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களையும்,
அல்லாஹ்வுடைய அந்த தண்டனைகளுக்கு ஆளாகும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இதையெல்லாம் அவர்கள் பற்றி பேசுவது, இதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயமும் மாறுகிறது. சபபன் கவியன், சக்தி வாய்ந்த காரணமாக, லகும் அவர்களுக்குன்னா அந்த இரண்டாவது தாய்ஃபத் சொன்னாங்கல்ல, அந்த ஜுஹாதுகள், அவர்களுக்கு ஃபில் லரஇ இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் பணிந்து செல்வதிலே, அல்லாஹ்வின் பக்கம் தன்னை இயலாமையில் ஆக்குவதிலே, வல் லியாதி பில்லாஹி, லியாத் என்றால் இல்திஜா, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பாவுடைய சிலா வரும்போது அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடக்கூடிய விஷயத்திலேயும், வல் ஹுஷூஇ லில்லாஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை கொண்டு பயப்பட விஷயத்துல, வத் தவக்குலி அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களிலே இது ஒரு சக்தி வாய்ந்த காரணமாக அவர்களுக்கு மாறுகிறது. மின் ஹிரானில் இபாயி இலா இன்கியாதில் இஜாபத்தி, அவர்கள் அல்லாஹுவை கொண்டு வெளியேறுகிறார்கள். மின் ஹிரானில் இபாயி, மறுத்து அடங்காமல் இருப்பதிலிருந்து, இலா இன்கியாதில் இஜாபத்தி, பதிலளித்து அடங்கி வழிபடுவதன் பக்கம் வெளியேறுகிறார்கள். மின் ரக்தத்தில் கஃப்லத்தி, இன்னும் அவர்கள் விழிக்கிறார்கள், விழிப்பு பெறுகிறார்கள். மின் ரக்தத்தில் கஃப்லத்தி, பொடுபோக்கினுடைய தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறார்கள். பில் யக்லத்தி, யக்தஹில்னா சுருமாயிடுகிறார்கள் என்று சொல்லலாம். யக்தஹிலூன பில் யக்லத்தி, விழித்திருப்பதை கொண்டு சுருமாயிடுகிறார்கள். மின் சினத்தி சஹ்வி வல் பித்தாலத்தி, அதாவது சிறு தூக்கத்தினுடைய மறதியினுடைய சிறு தூக்கத்திலிருந்தும், வல் பித்தாலத்தினா அதாவது வெட்டியாக, அசல்ல அல் பித்தாலத் என்றால் பிலா அமல், எந்தவித வேலையும் இல்லாமல் வீணாக இருக்கிறது, வீணாக இருப்பது, இன்னும் வெட்டியாக இருப்பது, இன்னும் மறதியினுடைய சிறு தூக்கத்திலிருந்தும் விழித்திருப்பதை கொண்டு அவர்கள் சுருமாயிடுகிறார்கள். வயஜிதூன, இன்னும் அவர்கள் பெறுகிறார்கள், ஃபி அஹ்தில் இத்தாதி, அதாவது ஐத்தாதுனா ஒவ்வொரு விஷயத்தையும் தயாரிப்பு, உத்தத்து மின் குல்லி ஷை, ஒவ்வொரு விஷயத்தை தயாரிப்பை எடுப்பதிலேயும், வக்திசாபி ஜாதி, இன்னும் கட்டுச்சாதத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலேயும், இலல் மஆதி, அதாவது மறுமையின் பக்கம், மஆதுனா மஆஷினா உலக வாழ்க்கை, மஆதுனா மறுமைக்கு சொல்றது, அதாவது மஆதுனா ஒதுங்குமிடம், நாளை மறுமையில பாதுகாப்பு, அந்த மஆதின் பக்கம் மறுமையின் பக்கம் கட்டுச்சாதத்தை சம்பாதிப்பதிலேயும், இன்னும் ஒவ்வொரு தயாரிப்பையும் எடுப்பதன் மூலமும் எடுப்பதற்குரிய விஷயத்திலேயும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அமலூன, இன்னும் அமல் செய்கிறார்கள், ஃபில் ஹலாசி, அதாவது தப்பிக்கக்கூடிய விஷயத்திலே, மின் ஹாதல், எதை விட்டு மின் ஹாதல் மக்கானில் ஹரஜிவில் மக்காரிஹி, அப்போ இடத்தை விட்டு, மக்கானில் ஹரஜ்னா நெருக்கடியான இடம், பில் மக்காரிஹி, அதாவது கஷ்டங்கள் சிரமங்களை கொண்டு நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டும் வெளியேறக்கூடியதை அவர்கள் அமல் செய்கிறார்கள், அதை விட்டு தப்பிப்பதற்குரிய அமலிலே செயல்படுகிறார்கள். வல் அல் மஹ்ஃபூஃபி பில் ரஸாயா, அதாவது அல் மக்கால் ஹரஜ் பில் மக்காரிஹி, கஷ்டங்களை கொண்டும், அல் மஹ்ஃபூஃபி பில் ரஸாயா, சோதனைகளை கொண்டும், ரஸானா முசீபத்துகளை கொண்டும் சூழப்பட்ட, இன்னும் கஷ்டங்களை கொண்டு நெருக்கடியாக அந்த இடத்தை விட்டும், கஷ்டங்களை கொண்டும் சிரமங்களை கொண்டும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை விட்டும் தப்பிக்குவதற்காக வேண்டி தப்பிக்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் அமல் செய்கிறார்கள். அல்லது எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட சிரமங்கள் என்றால், லம் யுஃப்லிஹ் ஃபீஹி அஹதுன், லம் யுஃப்லிஹ் வெற்றியடைய முடியாது, ஃபீஹி அதிலே, அஹதுன் ஒருவரும், அந்த சோதனையிலிருந்து இந்த ஹாதாக்கு போல அந்த ஃபீஹி ஒருவரும் வெற்றியடைய முடியாது, இல்லா பிறகே தவிர, பஅத அன் ஹதமஹு வஸலமஹு, இன்னும் அதை இடித்ததற்கு பிறகே தவிர, இன்னும் அதை பிளந்தெடுத்ததற்கு பிறகே தவிர, ஷக்கன்னு சொல்றது, அதை பிளந்தெடுத்தே தவிர அதை வெற்றியடைய முடியாது. வஹரப மின்ஹு, அதாவது அன் ஹரப மின்ஹு, பாதான் ஹரப மின்ஹுனா அதிலிருந்து விரண்டோடியே தவிர வெற்றியை பெற முடியாது. வரஹல அன்ஹு, ரஹல அன்ஹுனா அதை விட்டு தூரமாகி விடுவது, பயணித்து விடுவது. அப்ப அதை விட்டும் அவன் பயணித்தே தவிர, அதை விட்டும் பயணித்த பிறகே தவிர அவன் வெற்றி அடைய முடியாதே. எதன் பக்கம்? இலா மஹல்லின், அதாவது அங்கிருந்து கிளம்பினது ஒரு இடத்தின் பக்கம். எப்படிப்பட்ட இடம்? லா தஅ ஃபீஹி, அதிலே எந்த நோயும் இருக்காதே, வலா காயிலத, எந்த விதமான குழப்பம், காயிலத்னா ஃபசாதுக்கு சொல்லுது, எந்தவித குழப்பமும் இருக்காதே, அப்படிப்பட்ட இடத்தின் பக்கம் அவன் பயணித்ததற்கு பிறகே, அதே போன்று அங்கு அதன் பக்கம் விரண்டோடியதற்கு பிறகே, அதே போன்று அந்த இடத்தை, அந்த விஷயங்களை பிளந்து அதை இடித்ததற்கு பிறகே தவிர அவன் வெற்றி அடைய முடியாதே.
அப்படிப்பட்ட வெற்றி அப்படி செய்தே தவிர ஒருவரும் அங்கு வெற்றி அடைய முடியாது. சாக்கினுஹு ஹாலிதுன் வ முகீமுஹு முத்துமயின்னுன் சாக்கினுஹு அப்படிப்பட்ட இடத்திலே இல்லா மஹல் சொல்றாங்களா, அந்த இடம் எப்படிப்பட்டது? அந்த இடத்தை வசிக்கக்கூடியவன் ஹாலிது நிரந்தரமானவனாக இருப்பான். முகீமுஹு அங்கு தங்கியிருக்கக்கூடியவன் முத்துமையினும் நிம்மதி பெற்றவனாக இருப்பான். வல் ஃபாயிசு பிஹி முன்அமுன் வல் வாசிலு இலைஹி முக்கரமுன். வல் ஃபாயிசு பிஹி அதை கொண்டு வெற்றியடைந்தவன் முன்அமுன் எல்லா விதமான நியாமத்துகளையும் பெற்றவனாக இருப்பான், அடைந்தவனாக இருப்பான். வல் வாசிலு இலைஹி அதன் பக்கம் அடையக்கூடியவன் முக்கரமுன் சங்கை செய்யப்பட்டவனாக இருப்பான். பைனல் ஹாசத்தி வல் ஆம்மத்தி குறிப்பானவர்கள் இன்னும் பொதுவான மக்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஃபி ஹாதிஹில் ஹாலி இந்த நிலையிலேயே வஃபி கைரிஹா இது அல்லாத நிலையிலேயும் ஃபரகுன் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நம்ம ரெண்டு கூட்டத்தை சொன்னோம். ஒன்று ஆம்மான கூட்டம், இன்னொன்று ஹாஸான கூட்டம். அப்போ ஆம்மான கூட்டத்துடைய நிலையும் நாம் எடுத்து சொன்னோம், ஹாஸான கூட்டத்தின் நிலையை எடுத்து சொன்னோம். இப்போ ஆம்மான ஹாஸான இந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் இந்த நிலைகளிலே, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெற்றியை பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லது வெற்றியை தேடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டு நிலைகளிலேயும் வஃபி கைரிஹா அது அல்லாத நிலைகள், அது அல்லாத நிலைனா என்னது? அது அல்லாத வேற நிலைகள் நிலையும் சரி ஒரு வித்தியாசம் ஃபரக்குன் வித்தியாசம் இருக்கிறது. எலிஹு அது தெளிவாகும். எலிஹுனா பான அலுஹர லஹர அது வெளிப்படும், தெளிவாகும். லிமன் ரஃப அல்லாஹு தரஃபஹு இலைஹி அதாவது இந்த இலைஹிங்கிறது வேறுபாடு, ஃபரக்குக்கு போது வேறுபாட்டின் பக்கம் யாருடைய பார்வையை அல்லாஹ் உயர்த்தினானோ. ஃபதஹ பாப சிர்ரி ஃபீஹி அலைஹி யார் மீது இன்னும் ஃபத்தஹ திறந்து விட்டானோ பாப சிர்ரி ரகசியத்தினுடைய வாயிலை ஃபீஹி அதிலே, அதாவது அந்த ஃபரக்கிலே அலைஹி அவர் மீது, யார் மீது வேறுபாட்டிலே உள்ள இந்த ரகசியத்தினுடைய கதவை திறந்து விட்டானோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயங்கள் தெளிவாகவும் வெளிப்படும். வகது யதஷாபஹுர் ரஜுலானி ஃபீ ஃபிஅலின் கது கது இந்த ஹர்ஃப் கதுங்கிற ஹர்ஃப் இருக்க இரு வகையாக வரும். மாலிக்கு முன்னாடி வரும் பொழுது ஒரு பொருளை கொடுக்கும், முலாரிக்கு முன்னாடி வரும்போது ஒரு பொருளை கொடுக்கும். அப்போ கதுங்கிறது மாலிக்கு முன்னாடி வரும் பொழுது திட்டமாக உறுதியாக அப்படிங்கிற தக்கீதுடைய பொருளை என்ன செய்யும் அங்கே கொடுக்கும். அதுக்காக வேண்டி கது புழங்கப்படும். அதே கது என்பது முதாரிக்கு முன்னால் வருகின்றது என்றால் அது சில நேரம் என்ற அந்த பொருளை கொடுக்கும். தஷாபஹ தஷாபஹு சில நேரம் ஒப்பாகிறார்கள் அர் ரஜுலான் இரண்டு மனிதர்கள் ஃபீ ஃபிஅலின் ஒரே செயலிலே. அப்போ ஒரே செயலில் ரெண்டு மனிதர்கள் நினைச்சாங்க, ஒரே மாதிரி ஒப்பான மாதிரி ரெண்டு பேரும் செய்கிறாங்க. அப்போ செய்யும் பொழுது யாருடைய செயல் உயர்ந்தது, யாருடைய செயல் தாழ்ந்தது, யாருடைய செயல் புகழுக்குரியது, யாருடைய செயல் எகிலுக்குரியது, யாருடைய செயல் ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய செயல் ஒதுக்கப்படும், அல்லது ரெண்டு பேருடைய செயலும் இது மாதிரி இந்த விஷயங்களை முடிவு செய்கிறது எதை வைத்து முடிவு செய்யப்படும் என்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த பாடங்களில் ஷேக் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய அடுத்த பாடங்களிலே இதை காண்போம். இப்போ அதை தொடர்ந்து இப்போ இதில் என்ன சொன்னாங்க, அந்த ஹாசான கூட்டத்துக்கு எதன் மூலம் இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும், அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த உதவி என்ன ஏற்படும், அது வருவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய நிலை, அவர்கள் செய்ய வேண்டிய ஃபிஅல், அவர்கள் செய்ய வேண்டிய செயல்பாடு என்ன என்பதையும் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அப்போ இதில் இருந்து சுருக்கத்தை நம்ம தெரிஞ்ச மாதிரி, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம், அதே மாதிரி ஆம்மான கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இருவர்களுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்கள் யாருக்கு தெளிவாகும் சொன்னால், யாருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பார்வையை அவன் மீது செலுத்திட்டான், இன்னும் அவனுக்கு இந்த ரகசியத்துடைய வாசலை திறந்து வைத்தானோ அவனுக்கு தான் தெளிவாகும் என்று இந்த இடத்துல அபுல் ஹசன் அல் ஆமிரி அவர்களுக்கு விளக்குகிறார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில விளக்கங்களையும் கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அடுத்த பாடத்திலே தெளிவாக பார்த்துவிட்டு இதன் மூலம் ஏதேனும் படிப்பினைகள் இருக்கிறதா என்பதையும் நாம் அங்கு கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தஆலா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் விளக்கத்தையும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.